திருப்பூர் சுப்ரமணியன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது, பெரிய நடிகர்கள் இப்போ வந்து ரேதர் தென் சேலரி வாங்காம அவங்க ரெவென்யூ ஷேர் பேசிஸ்ல ஒத்துக்கிட்டாங்கன்னா, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஏவிஎம் போன்ற நிறுவனங்களும் படம் பண்ண தயாரா இருக்காங்க. பட் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அவர் சொல்றது வந்து யதார்த்தத்தை வந்து ஒட்டி இருக்கணும். யதார்த்தத்தை ஒட்டி இருக்கணும்னா அவங்க என்னன்னா, இன்னைக்கு தயாரிப்பாளர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இப்போ எந்த அளவு வந்து அவரு வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்காரு தெரியல. நடிகர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, உங்க படம் உங்க பிசினஸ். நாளைக்கு நீங்க பிசினஸ் சரியா பண்ணலன்னா அதனுடைய பாதிப்பு எனக்கே வரணும். கரெக்டா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் சரியா வெளியிடல, நீங்க டைட்டில் சரியா ஃபைனலைஸ் பண்ணல, நீங்க பிசினஸ் சரியா பண்ணல, ப்ரொமோஷன் சரியா பண்ணலன்னா 50% பாதிப்பு யாருக்கு வரும்? நடிகர்கள். கரெக்டா? நான் ஏன் அதை அனுபவிக்கணும்? நான் படத்தை நடிக்க தான் முடியும். படத்துல எல்லாரும் தான் இருக்காங்க. ஒரு இயக்குனர் இருக்காரு, ஒரு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, அதர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடையாது. என்ன மட்டும் நீங்க ஏன் டார்கெட் பண்றீங்க? கேட்பாங்களா இல்லையா?